நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று ஏசாயா 41:10 தியானிக்கின்றோம். இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுல பயப்படாதேன்னு ஒண்ணு இருக்குது. இதை பத்தி நம்ம நிறைய தியானிச்சிருப்போம். நாம் பயந்த சுவாபம் உள்ள மக்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் வேதாகமத்துடைய எல்லா காரியத்திலையும் நிறைய நேரம் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். எதற்காக பயப்படாதே? இங்க அடுத்தாப்புல சொல்றாரு ஆண்டவர், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கேட்கலாம், எதற்காக பலப்படுத்தி நமக்கு உதவி செய்யணும்? அப்படியே நம்ம இருக்கிற நிலைமையிலேயே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதற்கான பதில் முந்தின வசனங்களையும் பிந்தின வசனங்களையும் இருக்குது. ஒரே ஒரு வசனம் நான் படிக்கிறேன். 15வது வசனம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உடைய எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். இது நம்ம பயந்து சுபாவம் உள்ளவர்களாக, ஒரு வீக்கானவர்களாக நம்ம பண்ண முடியுமா? அப்போ பதர்களெல்லாம் குன்றுகளுக்கு ஒப்பாக்கும்படியாக நாம செய்யணும்னா நமக்கு பலன் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அப்ப ஆண்டவர் நம்மை முதலாவது பலப்படுத்துகிறார். அப்ப எதற்காக பலப்படுத்துகிறார்? அவருடைய சித்தம் செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக. அப்ப எப்படி நீங்க பலப்படுத்துவீங்க? இப்ப இன்னைக்கு உங்களையே நீங்க எப்படி பலப்படுத்துவீங்க? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த சின்ன பையன், எப்படி நீங்க பலப்படுத்துவீங்க? நல்ல சாப்பாடு, சத்தான சாப்பாடு கொடுப்பீங்க. அப்புறம் அவன் எக்ஸசைஸ் பண்றதுக்கு விடுவீங்க, புஷ்அப் பண்ணணும், அவன் ஜாகிங் போகணும், இல்ல டென்னிஸ் விளையாடணும், நல்லா பலப்படுத்தணும், அப்படின்னா உடம்பு நல்லா பலமாகும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இது என்னது தெரியுமா? நம்முடைய ஆத்மா பலப்படுத்துகிறதற்கு தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், ஜெபம் பண்றது, நம்ம சபைக்கு போறது, அந்த மக்களோடு நாம ஐக்கியம் கொள்ளுகிறது, இதுதாங்க பலப்படுத்துறது. அப்ப இந்த பலப்படுத்தினால் அவர் உதவி செய்வாராம். நம்ம உதவி செய்த பிந்தி நாம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போகிறோம். மலைகளை குன்றுகளுக்கு ஒப்பாக நாம் மாற்றுவோமா? அந்த படியான பெரிதான ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறார். அதற்கு தான் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்ப அவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஊழியத்தை நாம தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் நமக்கு கனத்தை கொடுப்பார். அந்த கனத்தை நாம் சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செல்வத்தை கொடுப்பார். அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த முடிகிறவர்களாக இருக்கணும். அதுக்குதான் முதல்ல பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையினால, பரிசுத்த ஆவியினால, சபையினால பலப்படுத்துகிறார். பலப்படுத்தின பின்பு நம்மை இந்த மலைகளை குன்றுகளாய் ஆக்கும்படியாக நம்மளை அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தையை படிப்போம், தியானிப்போம், இன்னும் அதிகமாக நாம் தேவனுக்குள்ளாக வளர்வோம். ஆமென்.